வீடியோ லைக் பண்ணும், ஹைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணும், ஹைப் பண்ணுங்க. இல்ல, மாறன் எப்பவுமே தமிழ்ல டைப் பண்ணி அனுப்ப மாட்டாமா. மேக்சிமம் அவன் தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்புவான். ஐயோ, சரி விடு. நீ அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? நான் அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. திடீர்னு அந்த இடம் ஒரு மாதிரி புகையா மாறிடுச்சு. என் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியல. கண்ணை திறக்கவே முடியல. அப்போ மலர்னு ஒரு குரல். அப்போ குரல் மட்டும்தான் கேட்டுச்சுக்கா. ஆ, அது மாறன் சாரோட குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அவரு நெருங்கி என் பக்கத்துல வந்தாரு. வந்து அழாத மலர். அங்க என்ன நடந்துச்சு? நான் கண்ணை கசக்கிட்டு இருந்தேன்க்கா. அவரு என் கண்ணுல ஊதி விடுறேன்னு சொல்லி என்கிட்ட நெருங்கி வந்தாரு. நான் தள்ளி விட்டுட்டேன்க்கா. சரி. என் கண்ணு கலங்கி இருந்ததுனால அவரு முகம் மங்களாதான் தெரிஞ்சது. ஆனா அது கிட்டத்தட்ட மாறன் சார் மாதிரி தான் இருந்தது. நான் அவரை தள்ளி விட்டுட்டேன்க்கா. அவரு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டாரு. புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் சுத்தி முத்தி தேடி பார்த்தேன். ஆனா அவரு இல்லக்கா. மலர், அப்ப அந்த போட்டோ? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. யாரோ எங்களுக்கு தெரியாம எடுத்திருக்காங்க. நல்லா யோசிச்சு சொல்லு மலர். அப்ப நீ அந்த முகத்தை தெளிவா பாக்கல? ஆமாக்கா, தெளிவா பார்க்க முடியல. மாறன் சார் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பி வர சொன்னாரு. காலையில் 9:15 இந்த மெசேஜ் நம்ம ஃபோன்லேருந்து போயிருக்கு. அந்த டைமில் நான் எங்கே இருந்தேன்? அச்சோ, 9 மணிக்கு கத்தியை போய் கூப்பிட்டு வரணுமே. அச்சோ, இந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லையே. சரி, கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அப்புறமா போய் கூப்பிட்டு வந்துடும். அப்போ என் ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு. அந்த டைமில் தான் என் ஃபோன்ல இருந்து போயிருக்கு. மரா ஆ மரா, மலர்கிட்ட பேசினதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. உன்னோட அடையாளத்தை வச்சு வேற யாரோதான் இந்த தப்பா பண்ணிருக்காங்க. உன்னோட குரல்லே பேசியிருக்காங்க மாறா. அதனாலதான் மலர் நீதான் பேசுனேன்னு சொல்றா. வீரா, அந்த மெசேஜ் சென்ட் ஆன டைமில் என் ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு. எனக்கு தெரியாமல் என் ஃபோன் எடுத்து யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போலாம். அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்.
ம் போலாமா? ம் ஒரு நிமிஷம். வா போலாம். பிரதர், சொல்லுங்க சார். நேத்து ஒரு 9 மணி இருக்கும். இங்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடமாட்டம் ஏதாச்சும்? இல்லைங்களே. ஆனா கொஞ்ச நேரம் முன்னால கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே புகையா இருந்துச்சு. அதனால எனக்கே கண்ணெல்லாம் எரிச்சல். எதிர்த்த மாதிரி இருந்தவங்க யாருன்னு கூட தெரியல. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா அதோ அங்க சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க. அங்க போய் செக் பண்ணி பாருங்க. போய் பாருங்க. தேங்க்ஸ் பிரதர். ஓகே சார். சொல்லுங்க. பிரதர், பிரதர், இந்த பார்க்குக்கு முன்னாடி இருக்கிற கேமரா ஆன் பண்ணுங்களேன். ம் பிரதர், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ம் ஸ்டாப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? இது நீ இல்ல. பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. எப்படி நான் இல்லைன்னு சொல்ற? ம், எனக்கு உன்னை தெரியாதா என்ன? இது நீ கிடையாது. ஆஹா. உன்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கான். எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு மாறா. ம். நீ என்ன நம்புற இல்ல? நான் உன்னை நம்புனதுனாலதான் புஷ்பாவோட கண்ணும் பழுத்துச்சு. அது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. பிரதர், இத போன்ல கொஞ்சம் காப்பி பண்ணி தர முடியுமா? கொடுக்குறேன் மேடம். மாறா, ஆ? வாங்கிக்கோ. ஆ. இந்தா. என்னாச்சு? மேடம் தான். தேங்க்யூ. தேங்க்ஸ். வாங்க சார். போலாமா? சரி.
வாராணி, அந்த பொண்ணு பிரச்சனை என்னாச்சு? மொத்த குடும்பமும் மாறனை நிக்க வச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டாங்களா? அட நீ வேற ஆதி. ஓரளவுக்கு அவன் கதை முடியற மாதிரியே தான் அப்படி தீவிரமா போயிட்டு இருந்தது. நானும் எரியிற நெருப்புல பெட்ரோலு மண்ணெண்ணு எல்லாத்தையுமே ஊத்திக்கிட்டு இருந்தேன். நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரியும் போது டப்புன்னு அப்படியே ஒரு பக்கெட் தண்ணிய ஊத்தி மொத்தமா அணைச்சிட்டா அந்த வீரா. ஏய், என்ன சொல்ற? ஆமா அது. நாம அவங்க பிரிஞ்சிருக்காங்க, ஒத்துமையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் போய் என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் வீரா மனசுல அந்த மாறன் நங்கூரம் போட்டு அப்படி நச்சுன்னு உட்கார்ந்துருக்கான். உலகமே மாறன தப்பா சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேங்கிறாள. அப்புறம் என்ன, எல்லாரும் அமைதியா அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு வீரா கண்டுபிடிக்க போறேன்னு சபதம் வேற போட்டுட்டு போயிருக்கா. ஆனா இந்த மாறன் ஏதோ சைலண்டாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை நம்ப முடியாதாதே. அவன் கண்டிப்பா இந்த விஷயத்த விசாரிக்க ஆரம்பிப்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். விசாரிக்கட்டும். அவ என்ன பெரிய சிபிசிஐடியா? விசாரிச்சா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாளா? அவளால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ தைரியமா இரு. சில்லாதே. இது ஏதோ தப்பா போற மாதிரியே எனக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் ஏதாவது சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணா கூட பரவாயில்ல, ரொம்ப சைலண்டா இருக்கானே. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடு. ஆ, என்ன பாக்குற? இல்ல, இவனுக்கு எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அப்சர்வ் பண்றேன். உன்ன மாதிரியே அவனும் காப்பு போட்டிருக்கான் பாரு. ஆனா நீ லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்க, அவன் ரைட் ஹேண்ட்ல போட்டிருக்கான். ஆ, ஆமா. இவன் என்ன காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவனால முழுசா பண்ண முடியல. ஒரு சின்ன க்ளூ தான் எந்த எவிடன்ஸுமே இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த க்ளூவுமே. அவன் நடக்கிறத பாரு. நீ நடக்கிறதுக்கு அவன் நடக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. ஆமா, என் ஆட்டிடியூட் இவனால ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண முடியல. இந்த படத்துல எல்லாம் டூப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு அவன் டூப் போட ட்ரை பண்ணிருக்கான். பரவாயில்லையே, பிரில்லியன்ட் தான். என்னை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருந்தா இவ்வளோ பர்ஃபெக்டா கண்டுபிடிப்ப? அப்ப எனக்கே தெரியாம என்ன நீ சைட் அடிச்சிருக்கல கள்ளி. ஏன்னா எவ்வளவு சீரியஸான விஷயம் போய்கிட்டு இருக்கு, உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது? லூசு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு பாரு. ஒரு கேப் கிடைச்சிடக்கூடாதே. எல்லா ரணங்களத்திலயும் உனக்கு ஒரு புதுகலம் வேணும்ல. வீரா, எப்பயும் சீரியஸாவே இருந்தா நாம ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சிரும். அவங்களையும் என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கணும்ல. நீங்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் சார். வீடியோவை பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாயா? ஏன் வீரா, என்ன நீ ஆரம்பத்துல இருந்து என்ன சைட் அடிச்சதை வச்சு இதெல்லாம் சொல்றியா, இல்ல இப்ப நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன சைட் அடிச்சதை வச்சு இப்படி சொல்றியா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எக்கேடோ கெட்டு போன்னு சொல்லி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிருவேன். ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உனக்கு சப்போர்ட்டா பேசினேன், அது மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீயா? என்ன என்ன என்னடா? ஏ இங்க வா. விடு விடு, நீ இங்கேயே இரு. வீடியோவே ப்ளே பண்ணுவோம், வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்ன அவன் முகம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளே பண்ணு. வீரா, எனக்கு ஒரு டவுட். என்ன?
எப்படி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்கள்ட்ட இவ்வளவு உரிமையா கிஸ் பண்ணவெல்லாம் பாக்குறாங்க? கிஸ் பண்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியாது சார். எனக்கு அதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. சும்மா நடிக்காத. காட்டிலேயே நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன? ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிருந்தோம்னு வெயி, இன்னைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிருப்பல்ல. என்ன வெறுப்பேத்தனு வெய்யு. நீதான் மலர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். இந்தா வீடியோ ப்ளே பண்ணு. டவுட் கேக்குறா நம்ம டவுட். இங்க பாரு. ஆமாமா, அந்த புகை மூட்டத்துக்குள்ளதான் என்னமோ நடந்திருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. அது புகை மூட்டத்துக்குள்ள இன்னொரு தடவை சொல்லு. அவனை கொல்ல போற, ஒழுங்கா பாரு. டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கறனால கேட்கல, சொல்லு. அக்கா, வா மலர். அக்கா, சொல்லு மலர். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்க்கா. அத போன்ல கேட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் நேர்ல வந்தேன். கேளு. ஆ, ஏன்க்கா மாறன் சாரும் நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்படி இருக்கும்போது என்னக்கா பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிறப்பவும் உங்களுக்கு அவர் மேல எப்படிக்கா இவ்ளோ நம்பிக்கை? ஏன்க்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்க பர்சனலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மலர். அவன் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவு ஈஸியா வந்தது கிடையாது. அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் கையில இருக்கிற மிச்சம் இருக்கிற சொத்தே இந்த நம்பிக்கை மட்டும்தான். என்னக்கா சொல்றீங்க? புரியலையே. அது ஒரு பெரிய கதை மலரு. உனக்கு இப்ப சொன்னா புரியாது. இப்ப நீ இதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும், அப்ப நான் சொல்றேன். அவனை எந்த விஷயத்துல வேணாலும் தப்பு சொல்லலாம். அவன் கோவக்கார, சண்டை போடுவான், அடிப்பான். இந்த எல்லா விஷயத்துலயும் அவனை நம்பலாம். ஆனா குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல அவனை 100% நம்பலாம். அவனோட வாழ்க்கையே நான் தான். என்னை விட்டு அவனால வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட யோசிக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனை ஒதுக்கிதான் வச்சிருக்கேன். ஆனா அவன் திரும்ப திரும்ப என்னதான் சுத்தி சுத்தி வரான். உன்கிட்ட அப்பப்பா அவன் அன்பா பேசுறான்ல, அது கூட என்னோட பொசசிவ்னஸை தூண்டி விடணுங்கிறதுக்காக தான். மத்தபடி உன்னை பத்தி அவனுக்கு தப்பான நோக்கம் எதுவுமே கிடையாதுமா. அது உனக்கு புரியாததுதான் பிரச்சனையே. இப்ப புரியுதுக்கா. இவன் யாரா இருப்பான்? இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. நம்ம குரூப்ல போட்டுருவோம்.
ஏய், இவனை எங்க பார்த்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க. இவன் சாயல்ல யார் இருந்தாலும் சரி எனக்கு உடனே சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. மெசேஜை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க மீர்னா. வரா, நீ ஒரு போட்டோ அனுப்பி அவன் யாருன்னு கேட்டில? ஆமா, அவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் எனக்கு. சின்ன சின்னதா டூப்ளிகேட் வேலை பண்றவன். சினிமால பாடி டபுள் பண்ணுவாங்கல்ல? ஆமா, ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் இருப்பான். ஃபைட் சீன்லாம் வந்து அவனை தான் கூப்பிடுவாங்க. அவனா? ஆமா ஆமா ஆமா, அந்த வேலையை பண்றவன் தான் அவன். அவன் அட்ரஸ் உனக்கு வேணுமா? ஆமாண்ணே, நான் கொஞ்சம் பர்சனலா மீட் பண்ணணும். ஒரு முக்கியமான வேலை. சரி, ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆ. மவனை வரண்டா.